ஹலோ வியூவர்ஸ், வதந்தி சீசன் 2 இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் வந்து இந்த 8 எபிசோடையும் பார்க்க முடியாதவங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ஸ்பாய்லர் வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து சென்னை டு திருச்சிக்கு வந்து அந்த பசுமை வழிச்சாலை 8 வழிச்சாலை போடுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து பள்ளம் நோண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 ஸ்கெலிட்டன் கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல 7 எபிசோடும் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஜாலியாக எடுத்துருக்கலாம். ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியே காமிச்சிருக்காங்க. அனகா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரேவதி சர்மா வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து முடக்கத்தான் மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து புதுமுகம் பண்ணியிருக்காரு. அவர் மதுரை ஸ்லாங்கில் பேசியிருக்காரு. அவரோட இதுவும் நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் விவேக் பிரசன்னா அவர் வந்து சசிகுமார் கூடயே வராரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து மியூசிக் வந்து சைமன் கே கிங் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரு மியூசிக் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரியூ லூயிஸ் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 8 எபிசோடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஹிண்ட் கொடுத்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பண்ணி 8 எபிசோட்லேயும் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகி இது யார் பண்ணான்னு நமக்கு வந்து சஸ்பென்ஸ் இருக்கும். ஒரு சில லாஜிக் மிஸ்ஸஸ் இருக்குது, உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் வந்து நடுவில் வந்து ஒரு 4, 5, 6 எபிசோட் மட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆகிட்டு திரும்ப கதைக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. அதை மட்டும் அவங்க தவிர்த்துருக்கலாம். அதுக்கு பதிலாக வேறு எதாவது யோசிச்சிருக்கலாம். இது வந்து இவ்வளோ 8 எபிசோடும் 40 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா இன்னும் கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த வெப் சீரிஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்பாய்லர் வந்து நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ வார்னிங் கொடுப்பாங்கள்ல வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வார்னிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். பட் அதுவும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.